எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை ஃப்ரூட் ஸ்டஃப்டு சிக்கன். வாங்க நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் இது வந்து டூத் பிக்கு நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து சிக்கனை நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி போன் இல்லாமல் கட் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி இருக்கும் போன் இல்லாமல். அப்புறம் பிஸ்தா, கொஞ்சமாக பிங்க் சால்ட்டு, இது உலர்ந்த திராட்சை, இது வால்நட்டு, இது மூணுமே நான் வந்து சம அளவில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஒரு டின்சக்கில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதை வந்து 1-2 அரைச்சிக்க போகிறோம். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோடில் விட்டு ஒரு 2 தடவை அரைச்சிக்குங்க. ரொம்ப ஃபுல்லாக அரைக்கக்கூடாது, ஏன்னா இதில் இருக்கிற ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் வந்து இந்த மாதிரி இடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற நேச்சுரல் ஆயிலே உங்களுக்கு வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும். இது பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். கையில் இந்த மாதிரி செஞ்சு விட்டுருங்க. இப்போது இந்த சிக்கன் பாருங்கள், ஒரு சைடு உங்களுக்கு வந்து திக்காக குண்டாக இருக்குது, ஒரு சைடு வந்து மெலிசாக இருக்குது. நம்மளுக்கு இது வந்து சம அளவில் இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் இருக்கும் இல்லைங்களா, இதுக்குள்ளே வந்து நம்ம இதை மெதுவாக உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இது மேலே நான் வந்து இந்த ஜிப்லாக் கவரை நான் போட்டுட்டு இதை நீங்கள் கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் தனியாக இதில் இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, அப்போ தான் வெளில போகாது. இப்போது இதை வந்து நம்ம சம அளவு பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம மேலே இப்படி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து எல்லா பக்கமும் தட்டி விடணும். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட சப்பாத்தி கட்டை இருக்கும் இல்லைங்களா, இதோட பின் சைடை வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் குத்தி விட்டுருங்க. லைட் ப்ரெஷர் கொடுக்கணும். இதை எல்லாத்தையுமே சமமாக வர மாதிரி அடித்தாச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது எப்படி ஸ்ட்ரெச் ஆகிருக்கு, எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பை வந்து கொஞ்சமாக தூவிட்டு இதை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். இப்போது அடுத்த சைடும் போட்டுட்டு இதையும் தேய்ச்சி விட்டுடலாம். உப்பு போடும்போது கொஞ்சம் கவனமாக அளவாக போட்டுக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த நட்ஸ் மிக்சரு, இதை வந்து நீங்கள் இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்குங்க. ரொம்ப ஸ்டஃபிங் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இதில் நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த ஓரத்தை வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிடக்கூடாது, அப்போ தான் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபில் பண்ண பிறகு இதை லைட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து அது சிக்கனோட உள்ள ஒட்டுக்கா சேரும். இப்போது இதை வந்து இந்த 2 பக்கமுமே நீங்கள் பிடிச்சிட்டு மெதுவாக இதை வந்து இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்த்துட்டு மெதுவாக ரோல் பண்ணுங்கள். அடியில் வந்து அது எதுவும் வெளியில் வராமல் மெதுவாக. இப்போது இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த கடைசியாக விட்டுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இதோட நல்லா சேர்த்துட்டு இப்போது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த டூத் பிக்கு, இதை வந்து இந்த சைடு வந்து மெதுவாக உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி குத்திடுங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா பக்கமுமே கவர் பண்ணியிருக்கேன். இங்கே இந்த 2 சைடையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளில வரல, லைட்டாக தான் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம பேனில் வந்து இந்த பொசிஷனில் அதை வைக்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட குக்கிங் த்ரெட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அந்த த்ரெட்டை வச்சு நல்லா நீங்கள் வந்து சுற்றி கவர் பண்ணிக்கலாம். குக்கிங் த்ரெட் இல்லாதவங்க இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பேனை வந்து நீங்கள் ரொம்ப குறைவான மீடியம் ஹீட்டில் வைங்க. வச்சுட்டு நம்ம இந்த எண்ணெயை உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிறது இப்படி தானே வச்சுருந்தோம். இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஸ்லோவாக வைங்க. இப்போது நீங்கள் மேலே இருக்கிற இது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் இருக்கிற எண்ணெயை லைட்டாக இந்த மாதிரி மேலே ஊற்றி விட்டுருங்க. அப்போ தான் இது ட்ரை ஆகாது.
இப்போ பாருங்கள், இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஒரு சைடு மெதுவாக இந்த மாதிரி சுற்றி பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனிஷாக இருக்குன்னு. இப்போது இதை வந்து நம்ம இன்னொரு சைடு திருப்பி போடணும். இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபோக்கை சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு மெதுவாக இந்த குச்சியை வந்து இப்படி ரோல் பண்ணி இப்படி சுற்றி மெதுவாக இதை வெளியில் எடுத்துருங்க. அப்படியே எடுத்துடாதீங்க, எல்லா ஃபில்லிங்கும் வெளியில் வந்துடும். இதை பாருங்கள், நான் குச்சி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இதை இப்படி ஸ்லோவாக மெதுவாக இந்த மாதிரி திருப்பிடுங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு லிட்டை போட்டு நீங்கள் மூடிடுங்க. இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் தான் ஆச்சு. நான் லிட்டை எடுத்துட்டேன். இப்போது இந்த சைடும் பாருங்கள் எப்படி ரோஸ்ட் ஆகிருக்குன்னு. இப்போ பாருங்கள், இதை நான் தனியாக எடுத்துகிட்டு டிஷ்யூவில் போட்டிருக்கேன். இப்போது இந்த மாதிரி சைடில் ஒரு சப்போர்ட்டுக்கு இந்த ஃபோக்கை பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்லைஸ் பண்ணும்போது பார்த்து 2 பக்கமே பிடிச்சிட்டு ஸ்லைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் குக்கிங் டைம் ரொம்ப முக்கியம், இல்லைனா ஹார்டாகிடும். இது கூட வந்து நான் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சில்லி சாஸ் வச்சுருக்கேன். இது மயனீஸ். இது 2ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டிப்பாக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த எம்மையான டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பெல் ஐக்கனை அழுத்திடுங்க. குக்கோஸ் ஆஃப் லாமியாக்கு வந்ததுக்கு நன்றி.